சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இயக்கப்படும் மின்சார ரயில்களில் மகளிர் பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னை சென்ட்ரல் மற்றும் கடற்கரையில் இருந்து தினமும் நூற்றுக்கணக்கான மின்சார ரயில்கள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றன. இந்த ரயில்கள் 9 பெட்டிகளுடன் இயக்கப்படும் நிலையில் அதில் 2 பெட்டிகள் மகளிருக்காக ஒதுக்கப்படுகின்றன. எனினும் காலை மற்றும் மாலை நேரங்களில் கூட்ட நெரிசல், உறவினர்களுடன் பயணிக்கும் சூழல், அவசரமாக ரயிலில் ஏறுவது போன்ற காரணங்களால் பெண்கள் பொது பெட்டிகளிலும் பயணம் செய்கின்றனர். ஆனால் பொது பெட்டிகளில் பயணம் செய்வதை விட மகளிர் பெட்டிகளில் பயணம் செய்வதே அச்சத்திற்குரியதாக இருப்பதாக புகார் கூறுகின்றனர் பெண் பயணிகள். ஆக்சுவலி லேடிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க, ஜாப் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதனால கண்டிப்பாக ஒரு லேடிஸ் போலீஸ் கண்டிப்பாக கம்பல்சரி வேணும். மின்சார ரயிலில் பயணிக்கும் பயணிகளில் சுமார் 40 விழுக்காட்டினர் பெண் பயணிகளாகவே உள்ளனர். ஆனால் காலை மற்றும் மாலை நேரங்களில் மகளிருக்கான ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று பெண் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தினமும் ஃபுட்போர்டு அடிச்சுட்டு தான் வரமே. ஒரு நாள் கூட உள்ளே நின்னோம் அப்படிலாம் கிடையாது. கார்னரில் நிற்கிறோம், லைட்டாக புஷ் பண்ணாலும் வெளியே வந்துடுவோம். அந்த நார்மலில் தான் வந்துட்டு இருக்கோமே. அதனால் கொஞ்சம் பாக்ஸ் லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, நார்மலாக ஜென்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்லுவோம். பாக்ஸ் கொஞ்சம் எக்ஸஸாக விட்டால் நல்லாயிருக்கும். கடந்த பட்ஜெட்டில் மகளிர் பாதுகாப்பிற்கு உதவும் வகையில் சில குறிப்பிட்ட வழித்தடங்களில் ரயில் பெட்டிகளிலும் புறநகர் ரயில்களிலும் மகளிர் பெட்டிகளிலும் சோதனை அடிப்படையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனை நடைமுறைப்படுத்துவதுடன் மகளிருக்கான பெட்டிகளில் ரயில்வே பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. பெண்கள் நாட்டின் கண்கள் என்று நாம் தொடர்ந்து பேசியும் எழுதியும் வருகிறோம். ஆனால் அவர்களுக்கான பாதுகாப்பையும் அவர்களுக்கான தேவைகளையும் முழுமையாக வழங்கும் போதே அந்த வார்த்தைகள் முழுமையடையும், வாக்கியம் உயிர் பெறும். ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் தேவா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.